ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஜூலை 9, 2025 சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். அமைதியின்மையே மிக கொடிய நோயாகும். மனதிற்கு அமைதி கிடைத்தால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். எனவே நல் ஆரோக்கியத்தை நாடும் ஒவ்வொருவரும் தங்களை ஆட்டிப்படைக்கும் உணர்வுகள், உணர்ச்சிகள், உந்துதல்கள் ஆகியவற்றின் மீது கவனம் செலுத்த வேண்டும். துணிகளை துவைப்பதற்கு வண்ணானிடம் கொடுப்பது போல நீங்கள் உங்கள் மனதின் அழுக்கை அடிக்கடி கழுவ வேண்டும். இல்லையெனில் அழுக்கு சேர்ந்துவிட்டால் அதுவே ஒரு பழக்கமாக மாறிவிடும். பின்னர் அதை துவைப்பதற்கு வண்ணானுக்கும் கடினம், துணிகளுக்கும் கெடுதல். சுத்தப்படுத்துவது அன்றாட வேலையாக இருக்க வேண்டும். உங்கள் மனதில் அழுக்கு படியாதவாறு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது, யாருடன் பழகுவதால் அழுக்குகள் தவிர்க்க முடிகிறதோ அத்தகையவரோடு நீங்கள் பழக வேண்டும். பொய்மை, அநீதி, கொடுமை, வன்முறை, துவேஷம் இவையே அழுக்குகளை உருவாக்குகின்றன. சத்தியம், தர்மம், சாந்தி, பிரேமை இவையே தூய்மையான அம்சங்களாகும். இவற்றின் தூய காற்றை நீங்கள் சுவாசித்தால் உங்கள் மனம் விஷக்கிருமிகளின்றி இருக்கும். நீங்கள் மன உறுதி படைத்தவராகவும் உடல் வலிமை உடையவராகவும் இருப்பீர்கள். தெய்வீக அருளுரை, செப்டம்பர் 21, 1960. கீதையினால் பயனடைவதற்கு தூய்மையான இதயமும் உறுதியான மனநிலையும் அத்தியாவசியமாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.